எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுங்கிற ஆசை இருக்கும். தனக்கு பிடிச்ச லேப்டாப், ஃபோன், வாட்சஸ், ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே அவங்களோட ஓன் மணியில் வாங்குங்கிற ஆசை 2024 எல்லாருக்குமே இருக்கு. பட் 99% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னால அதை ஸ்டார்ட் பண்ணவே முடியல. இதுக்கு ரெண்டு ரீசன்ஸ் தான் இருக்கு. நம்பர் 1, என்ன ஒரு ஸ்கில்லை நான் மாஸ்டர் பண்றது, எது பெஸ்ட் ஸ்கில். அண்ட் நம்பர் 2, ஒரு ப்ராப்பர் ரோட் மேப், எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எந்த இடத்துல போகணுங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியல. ட்ரஸ்ட் மீ, இந்த இடத்துல நானும் இருந்திருக்கேன். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். பட் என்னோட 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இது எல்லாத்தையுமே கிராக் பண்ணியிருக்கேன். அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணி, ஈவன் crore நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோல ஒரு ப்ராப்பரான ரோட் மேப் கொடுக்குறேன். ஸோ என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் ஹை டிமாண்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எங்க முடிக்கணுங்கிற கம்ப்ளீட் ரோட் மேப் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோட எண்ட் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6,000 இருந்து 6 lakhs வரைக்கும் ஒரு 6 to 12 months ஆஃப் டைம் பீரியட்ல ஈஸியா உங்களால மேக் பண்ண முடியும். அண்ட் ஐ ரியலி நோ வாட் ஐம் டாக்கிங் அபவுட். ஓகே, கெட் பேக் ஃப்ரம் ட்ரீம். ஸோ ஃபர்ஸ்ட், ஆன்லைனில் என்னென்ன சைட் ஹசல்ஸ்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ என்னோட 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 24 சைட் ஹசல்ஸால் மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னு நான் கிராக் பண்ணியிருக்கேன். இதில் 98% ஆஃப் சைட் ஹசல்ஸை நானே ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் ரிமைனிங் நான் நிறைய பேருக்கு ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஹியர் வி கோ. கான்டென்ட் ரைட்டிங், கோர்ஸ் செல்லிங், தம்ப்நெயில் டிசைனிங், கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், கான்டென்ட் ரைட்டிங், விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், ஏஜென்சி ஓனர், ஆட்ஸ் மேனேஜர், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், வெப் டிசைனிங், கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், செல்லிங் நோட்ஸ், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இன்டர்ன்ஷிப், ஆன்லைன் டியூட்டரிங், டிரான்ஸ்லேட்டர், பிரிண்ட் ஆன் டிமாண்ட், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங், ஃபோட்டோகிராஃபி, சப்டைட்டில்ஸ், ஸ்டார்ட் அப் and drop shipping. So இந்த மாதிரி ஒரு 24 சைட் ஹசல்ஸ் நான் ஆன்லைன்ல கடந்து வந்திருக்கேன். ஸோ என்னதான் இவ்வளோ சைட் ஹசல்ஸ் ஆன்லைன்ல இருந்தாலுமே இதுல எல்லாத்தாலையுமே உங்களால சஸ்டைனபிளா லாங் டர்மா உங்களுக்கு ஸ்கேலபிளா ஒரு பிசினஸ் பில்ட் பண்ண முடியாது. That's the real fact in 2024. Almost in the 24ல few are bullshit and few are too risky. So bullshit and risky side hustles எரிச்சிடலாம். So remaining ஒரு 7 side hustles are the best to work on. The 7 side hustles ஆல்ட you can make a monthly income and a full time career கூட உங்களால கன்வெர்ட் பண்ண முடியும் if you have a proper road map from the beginner, intermediate and advanced stage வரைக்கும். Let's deep dive into that. Number 7, thumbnail designing. So thumbnail designing நீங்க எந்த பிராண்டுக்கு and என்ன கிரியேட்டருக்கு ஒர்க் பண்றீங்கறத பொறுத்து the pay changes. ஒரு thumbnailக்கு you can charge from 500 to 1000 rupees and based upon the brand and the creator நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு இங்கிலீஷ் கிரியேட்டருக்கு you can charge more, but ஒரு தமிழ் கிரியேட்டருக்கு you cannot charge more because அவங்களோட pay it will be very less. So sad. I'm also a Tamil creator. So average ஒரு 5,000 இருந்து 20,000 வரைக்கும் உங்களால வீட்ல இருந்தே மணி மேக் பண்ண முடியும். All you need is a system or a laptop and a mastering skill in Photoshop. Number 2, ads manager. So ads manager ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். நீங்க இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல பார்க்குற ads எல்லாமே இந்த ads managers தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ads, ஃபேஸ்புக் ads, கூகுள் ads, பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். இது ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுனால ஒரு வெல் டிஃபைன்டான ஸ்ட்ரக்சரான பேமெண்ட் என்னால சொல்ல முடியுது. பிகாஸ் அது நிறையவே உங்களால மேக் பண்ண முடியும். 1000 lakhs வரைக்கும் உங்களால மேக் பண்ண முடியும். இது ஒரு டஃபான ஸ்கில், பட் யூ கேன் மேக் குவைட் a lot of money. Number 5, it is content writing. So content writing ரொம்ப டைம் கன்சூமிங். உங்களால ஒரு 2 to 3 கிரியேட்டர்ஸ் இல்ல 1 or 2 பிரான்ச்சுக்கு மேல ஒர்க் பண்ணவே முடியாது. So it is somewhat measurable. அதிகமா உங்களால earn பண்ண முடியாது, but you can make money. So anywhere between 5,000 and 25,000 max per month you can make money. Number 4, it is the agency owner type. நீங்க ஒரு editing agency வச்சிருக்கலாம், content producing agency வச்சிருக்கலாம், இல்ல content writing agency. ஒரு group of people running the same thing. It is quite scalable and sustainable based upon the market requirements. நீங்க change ஆயிட்டே upgrade ஆயிட்டே போலாம். So இதுக்கு முக்கியமா skills and leadership ரொம்ப முக்கியம். Team management is the best thing and it is also complex. உங்களால well defined எவ்வளவு அமௌண்ட்னு சொல்ல முடியாது. Number 3 is web designing. ஒரு content creator, brand யாரா வேணா இருங்க, உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட products and service உங்களுக்கு ஆடியன்ஸ் கிட்டயோ இல்ல உங்களோட கஸ்டமர் கிட்டயோ காட்டுறதுக்கு you need a website. So நீங்க ஒரு good website designer இருந்தீங்கன்னா you can make a hell a lot of money. Starting from 20,000 ல இருந்து 1 lakh வரைக்கும் உங்களால ஈஸியா per month மேக் பண்ண முடியும். என்னோட clothing and course websites கூட நான் thousands ல இருந்து lakhs வரைக்கும் பே பண்ணிருக்கேன். It's a very good skill. Long term உங்களால கொண்டு போக முடியும். நீங்க ஒரு freelancing brand or you can work under someone. Number 2, video editing. High potential thing. So எல்லாருக்குமே இங்க personal brand தேவைப்படும். So everyone needs a video editor. Starting from 20,000 ல இருந்து 1,50,000 வரைக்கும் உங்களால per month மேக் பண்ண முடியும் based upon the skills. நீங்க Photoshop, After Effects இந்த மாதிரி அட்வான்ஸான விஷயத்துல எல்லாத்துலயுமே மாஸ்டரா இருந்தீங்களா you can make hell a lot of money, but it is time consuming. நிறைய பேருக்கு work பண்ண முடியாது. பட் இதே ஒரு ஏஜென்சி டைப்பா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா you can make lakhs and lakhs of money. முக்கியமா US based clients இருந்தாங்கன்னா you can make so much money. And the final one, the first top one, it is content creation. Building a personal brand in online. See, starting from 10,000 ல இருந்து 2 lakhs, 3 lakhs, even 4 lakhs, 5 lakhs வரைக்கும் உங்களால earn பண்ண முடியும் based upon the potential sector and உங்களோட hard work and உங்களோட consistency பொறுத்து you can make a hell a lot of money. I'm making a hell a lot of money out of it. But it is very hard. உங்களோட psychological நிறைய affect ஆகும். If you are able to crack it, you can make a good amount of money. அதுக்கு live example நான் மட்டும் தான். ஓகே, இது வரைக்கும் என்னென்ன சைடு ஹசல்ஸ் இருக்கு, அதுல பெஸ்ட் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் உங்களுக்கு இதுல இருந்து எப்படி மணி மேக் பண்ணனும் தெரியணும்ல. Here comes the next part. So இதுல 3 different parts இருக்கு. Beginner, intermediate and advanced. எல்லாத்தையுமே ஈஸியா கிராக் பண்ணலாம். Let's get into this. Number 1, beginner stage. So இந்த ஸ்டேஜ்ல நான் முன்ன சொன்ன எல்லா ஸ்கில்ஸ்
ஸ்கில்ஸ்லேருந்து உங்களுக்கு எந்த ஸ்கில் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து ஒரு 60 டேஸ்லேருந்து 90 டேஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணி மாஸ்டர் பண்ணுங்க. ஸோ யாருக்குமே ஒரு ஆவரேஜான பர்சனுக்கு போய் காசு கொடுக்க பிடிக்காது. நீங்கள் ஆவரேஜான ஒரு ஸ்கில் வச்சுட்டு எனக்கு நிறைய காசு வரணும் அவன் கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி a bullshit. யாருக்குமே ₹1 கொடுக்கறது கூட யோசிப்பாங்க. ஸோ உங்களோட ஸ்கில்லை நீங்கள் 100% மாஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த 60 டேஸ்லேருந்து 90 டேஸ் இஸ் மோர் தேன் enough. ஸோ இதை நீங்கள் பெய்டாவோ இல்லை ஃப்ரீ ஆன்லைன் ரிசோர்ஸஸ்லையோ படிக்க ஆரம்பிக்கலாம். பெய்ட்னா யூ கேன் பை அ கோர்ஸ் ஆர் ஆன்லைன் ஃப்ரீ ரிசோர்ஸஸ்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்காங்க. அங்கே உட்காந்து யூ கேன் ஸ்டடி. இந்த 60 to 90 டேஸ்மே நீங்கள் லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி மாஸ்டர் பண்ண போறீங்க. இந்த 3 விஷயத்தை மட்டும் தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ண போறீங்க. நோ அதர் புல்ஷிட்ஸ். அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் நீங்கள் இதில் மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னு உங்களுக்கே பர்சனலாக ஃபீல் ஆகிற வரைக்கும் கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிசிங் அண்ட் கீப் பிகமிங் அன் எக்ஸ்பர்ட். நம்பர் 2, த இன்டர்மீடியட் ஃபேஸ், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ். இந்த இடத்துல இருந்தா ஒரு பிகினர்ல இருந்து நீங்க மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸோ இந்த ஃபேஸ் இட் இஸ் ஆல் அபவுட் கோல்ட் ரீச். ஸோ உங்களோட ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட்டா கூகுள் டிரைவ்லயோ இல்லை வெப்சைட்லயோ இல்லை நோஷன்லயோ எதையோ ஒரு இடத்துல கேதர் பண்ணி கம்ப்ளீட்டா ஒரு போர்ட்ஃபோலியோவா பில்ட் பண்ண ஆரம்பிக்க போறீங்க. ஸோ பில்ட் பண்ணி ஒரு நாளைக்கு 50 ல இருந்து 100 பீப்புளுக்கு ரீச் அவுட் பண்ண போறீங்க நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு. ஸோ when you do this consistently 30 டேஸ்க்கு உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிப்பாங்க. ஜஸ்ட் டோன்ட் சே நான் 2 டேஸ் பண்ண 3 டேஸ் பண்ண 50 பேருக்கு பண்ண 100 பேருக்கு பண்ண. தட் இஸ் நாட் அட் ஆல் ஹார்ட் ஒர்க். நீங்க ப்ராப்பரா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய பேருக்கு இதை அவுட்ரீச் பண்ண ஆரம்பிங்க. கோல்ட் மெசேஜஸ், டிஎம்ஸ், இமெயில்ஸ் இந்த மாதிரி எந்த மீடியத்திலாச்சும் பிராண்ட்ஸ்க்கும் கிரியேட்டர்ஸ்க்கும் போய் ரீச் பண்ணுங்க. மினிமம் 500 பீப்புளுக்காச்சும் ரீச் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க ஒரு 30 டேஸ்க்கு இதில் ஒர்க் பண்ணும்போது யூ வில் பி ஸ்டார்ட் கெட்டிங் யுவர் கிளைண்ட்ஸ். ஸோ கிளைண்ட்ஸ் வந்த பிறகு உங்களோட 250% ஆஃப் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி உங்களோட அவுட்புட்டை கொடுக்க ஆரம்பிங்க. நீங்க அண்டர் பெய்டா இருந்தா பரவாயில்ல, மார்க்கெட் வேல்யூட கம்மியா காசு வாங்கிட்டு இருந்தா பரவாயில்ல, யூ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜ் கிளைண்ட்ஸ் தான் உங்களுக்கு நிறைய மணி நெக்ஸ்ட் ஸ்டேஜில் கொடுக்கறதுக்கான ஹெல்ப்பை பண்ண போறாங்க. ஸோ அவங்களுக்கு 200% எஃபர்ட் போட்டு ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பண்ணி கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து டெஸ்டிமோனியல்ஸா பில்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி நீங்க 2x to 3x மணி சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃப்ரம் த பேசிக் கோல்ட் ரீச். ஓகே, நீங்க பிகினர் அண்ட் இன்டர்மீடியேட்டை கிராக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டில் இட் இஸ் ஒரு சைடு ஹஸ்லா மாதிரி தான் உங்களால கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. இது ஒரு ஃபுல் டைம் கரியரா கன்வெர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா யூ ஹேவ் டு நோ த அட்வான்ஸ் பார்ட். ஸோ இந்த அட்வான்ஸ் ஃபேஸ் இஸ் ஆல் அபவுட் கிரியேட்டிங் அ பர்சனல் பிராண்ட். நீங்க இப்போ 2024ல இருக்கீங்க, எல்லாத்துக்குமே ஒரு பர்சனல் பிராண்ட் கம்பல்சரி இருக்கணும். நீங்க ஒரு டாக்டர், இன்ஜினியர், எடிட்டர், தம்ப்நெயில் டிசைனர், வெப்சைட் டிசைனிங், கான்டென்ட் கிரியேட்டர், யாருக்கா இருந்தாலும் ஒரு பர்சனல் பிராண்ட் கண்டிப்பா 2024ல இருக்கணும். இட் இஸ் அ மஸ்ட். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது. இந்த பர்சனல் பிராண்டிங் மூலமா உங்களுக்கு 100s ல இருந்து 1000 பீப்புளுக்கு ஈஸியா ரீச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு லிவரேஜ் இதுல இருக்கு. ஸோ உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதையோ இல்லை உங்களோட ப்ராடக்ட்டை போய் ரீச் பண்றதுலையோ யூ வில் ஹேவ் அ மேசிவ் பொட்டன்ஷியல். நீங்க எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டா வேணா இருங்க, ஒரு பர்சனல் பிராண்டிங் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களால 3x to 4x கண்டிப்பா சார்ஜ் பண்ண முடியும். பிகாஸ் உங்களோட பர்சனல் பிராண்டிங் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வேல்யூவை ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், பர்சனல் பிராண்டிங் கிரியேட் பண்ணும்போது ஜஸ்ட் நான் 5 டேஸ் பண்ண 10 டேஸ் பண்ண நோ, அட்லீஸ்ட் ஒரு 90 to 100 டேஸ் ஆச்சும் எவ்ரி சிங்கிள் டே வீடியோ ஆர் லிங்க்டின்ல ஒரு ரிட்டன் போஸ்ட் ஆச்சு நீங்க எவ்ரி சிங்கிள் டே போஸ்ட் பண்ணிருக்கணும். எதிர இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின், எக்ஸ் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல யூ ஹேவ் டு பி கன்சிஸ்டன்ட் ஃபார் நெக்ஸ்ட் 100 days. இந்த ஸ்டெப்குள்ள வந்துட்டீங்கன்னா when you come inside there is no going back அப்படிங்கற விஷயத்தை நினைச்சிட்டு you will see lot of failures but you will also make lot of money. Keep pushing. நீங்க ரிசல்ட்ஸை ரொம்ப சீக்கிரமா பாப்பீங்க. எல்லாருமே ஒரு டாப் 1%ல வரணுங்கிற ஆசை எனக்கு இருக்கு. இட்ஸ் அப் டு யூ. நீங்க ஒரு ஆவரேஜா இருக்கிறதும் இல்ல டாப் 1% கிளப்புக்கு வரதுக்கும் உங்க கையில தான் இருக்கு. You have to decide whether it is day 1 or 1 day. whether நான் ஆவரேஜா இருக்க போறேனா இல்ல பெட்டரா இருக்க போறேனா நீங்க தான் டிசைட் பண்ணணும். So see you in another video. Until then it's bye from I'm Maverick. Bye bye. Take care. Peace out.